கூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் half an hour உங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகே சார். சார் என் மேல கோவமா? நேற்று சாயங்காலம் நீங்க குட் ஈவினிங் சொன்னப்போ நான் திருப்பி சொல்லல. அதுக்கு பதிலா இப்ப வேணும்னா டபுள் குட் ஈவினிங் சொல்றேன் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் மார்னிங் சார். ஏன் லேட்டு சார்? உங்க வேலையா தான் சார் அலைஞ்சிட்டு வரேன். ஒரு 400 ரூபாய் விட்டுங்க. எதுக்குள்ள அவ்வளவு பணம் சார்? கடன் கேட்கல, வீட்டுக்கு அட்வான்ஸ் கேட்கிறேன். போதும். நீ வீடு பார்த்து வச்சோம் சார். என்ன சார்? சார் இது அருமையான வீடு சார். என்னெல்லாம் சொல்லி பிடிச்சிருக்கேன் தெரியுமா? வீடு பிடிக்கல உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பிடிச்சிருந்தா ப்ரொமோஷன் கொடுக்கணும். சரி சரி எடுங்க. 2 மாசம் அட்வான்ஸ், 1ஆம் தேதி வாடகை. சார் இந்த வீட்டை பிடிச்சு கொடுத்ததுக்காக பகவான வாழ்நாள் பூரா வாழ்த்த போறீங்க சார். 5 மணி வரைக்கும் ஆபீஸ் இருக்கு. வீட்டுக்கு போறேன். ஒழுங்கப்போ ஏண்டி? என்ன ஏண்டி? பேசாதீங்க, வேலையை பாருங்க. வீட்டுல பாதியை வாடகைக்கு விடுறமே, வசந்தா வந்தா குதிக்குமேன்னு. அவன் என்ன குதிக்கிறது? நான் ஒருத்தங்க இருக்கேன். வீட்டை வாடகைக்கு விடுறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். வாய் முடிக்கிட்டு சொல்ல செய்யுங்க. அதேதான் நினைச்சேன். நீ சொல்றபடி கேட்டு நடக்கிறதா வேலையா போச்சே. அப்படியே செய்யறேன். அப்பா என்ன இதெல்லாம்? பாப்பிரிவின நான் சீரியஸா கேக்குறேன். நானே சிரிச்சுட்டா சொல்றேன். உன் ரூமை தடுத்து வாடகைக்கு விட்டாச்சு. என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இதே தாண்டி நானும் கேட்டேன். வசந்தா வந்தா கிடந்து குதிப்பாளே, அவளை கேட்காம இப்படி வாடகைக்கு விட்டுட்டீங்களேன்னு. நிர்மலா பாத்தி அம்மா, இப்படித்தாம்மா ஒரு அதட்டு போட்டாரு. அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிட்டேன்டி. அப்பா ஏற்கனவே வீடு சின்னது, காசு வரல. அப்படி சௌகரியத்தை குறைச்சிட்டு எதுவும் பணம் சம்பாதிக்கணும்? அவருக்கு சீட்டாடி தோக்கிறதுக்கு பணம் பத்தலையா? ஐயோ பாத்தி அம்மா, சுத்தியில வாங்கிட்டாரு அடிக்கிறதுக்கு. அப்பா அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? பாதிய சீட்டாடத்துல விட்டுட்டு வந்துட்டாரு. காபி சாப்பிடுவோம். அம்மா வசந்தா, என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட சொல்லாம நான் எதுவும் செய்வேனாமா? உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? நடிக்கிறான். வீட்டை வாடகைக்கு விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு எனக்கும் பேச்சு? வசந்தா, ஒரு ஐடியா. யாருக்குமே சொல்லாதமா. நம்மகிட்ட 2 ரேடியோ இருக்குல்ல, உங்ககிட்ட ஒரு டிரான்சிஸ்டர் இருக்காது. என்ன மாதிரி இருக்கு? 3 ரேடியோ ஃபுல் வால்யூம் வச்சு இந்த வாசலுக்கு நேரம் வச்சிடும். நானும் பாடுறேன், நீ பாடிட்டாங்க. ஆனா கட்டு சொல்ல தாங்க முடியாம ஒரே வாரத்துல விட்ட காலி விட்டு போயிடுறான் பாரு. காபி சாப்பிட கூப்பிட்டேனே. இத வந்துட்டேன். அப்புறம் என்ன கத்துறீங்க? நிர்மலா உங்களுக்கு என்னம்மா வாடகைக்கே இன்னும் ஆள் வரல, என்ன சோதனை பண்றியம்மா? சார் நீங்க கொடுத்த 500 ரூபாய்க்கு லிஸ்ட் படிக்கிறேன் கேளுங்க. கட்டில், மெத்தை, தலகாணி, எவர் சில்வர் டிஃபன் கேரியர், பிளேட்டு, இரானி ஹோட்டல், முட்டை பிரியாணி, கோலி சோடா. அதுக்கு பிரியாணி செரிக்கல சார். ஆட்டோ, வண்டி கூலி இதையெல்லாம் சேர்த்து மொத்தம் 515 ரூபா 17 பைசா. நீங்க தர வேண்டியது 215 ரூபா 17 பைசா. எந்த பள்ளி கொடுத்து படிச்ச? மனக்கணக்கு சார். இதுல என் புரோக்கரேஜ் 200 ரூபாய் சேர்த்து சொல்றேன். எல்லாம் சுரண்டியாச்சு, மிச்சமதி இருந்து எடுத்துக்கோ. என்ன சார் நோட்டே தானா? வெறும் சில்லறதா இருக்குது. பாத்தீங்களா சார், ஒரு குடும்பம் நடத்துறதுனா எவ்வளவு சிரமம்னு இப்ப புரியுதா? சார் இதே வேகத்துல முதலாளி கிட்ட சொல்லி கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வாங்கி கொடுங்க சார். போதும் போதும், வாங்க சம்பளத்துக்கு எதையாவது கழுவி. சம்பளம் பார்த்தல் பகவான் மறுபிறப்புன்னு சொல்றாங்களே, அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்புறேன் சார். அவன் செய்யற நல்லது கெட்டதுக்கு அடுத்த பிறகு எடுத்து அனுபவிச்சே தீரணும். அப்போ இப்படி பாத்ரூம் எல்லாம் எடுத்து வாடகைக்கு விடுறாங்களே, அவங்களுக்கு என்ன பிறகு கிடைக்கும்? இந்த விஷயத்துல பகவானுக்கே டவுட். வீட்டை பாரு, இந்த வீட்டுக்கு 200 ரூபாய் வாடகை. மனுஷனுக்கு என்ன பேராசை. வீட்டுல ஆணி அடிக்க கூடாது. ஏப்பா
நீ இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது நான் சொன்ன கண்டிஷன்ஸ் 2 மாசம் அட்வான்ஸ், 1ஆம் தேதி வாடகை, ரசீது கிடையாது, வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அதோட இந்த கண்டிஷன் சேர்த்து பாரு. இதே வழியாத்தான் திரும்பி போகணும், அதே வழியாத்தான் சுத்திக்கிட்டு வரணும். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது. அதிகாலையில் 3 மணிக்கே எழுந்து குளிச்சிடணும், இல்ல 10 மணிக்கு மேலதான் குளிக்கணும். அடக்க உடக்கமா நடந்துக்கணும், சத்தம் போடவே கூடாது. என் மகளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவ பெரிய ஐயே, அவங்க தங்கமானவங்களாச்சே. அது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தங்கமானவர், உங்க மகளாச்சே. ரொம்ப நல்லவா. என் மகன்னா மகதான். வீடு சௌரியமா இருக்க? பட்டணத்துல இந்த மாதிரி வீடே கிடைக்காது சார். வாடகை ரொம்ப குறைச்சது. பணம் கிடக்குது, அது கழுத. அது வரும் போகும். இந்த வீடை ஒரு சொந்த வீடாவே நினைச்சுக்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, அம்மா எப்ப வராங்க? அம்மாவா? ஆமா ஆமா சார், உங்க அம்மா சார், உங்களை பெத்த அம்மா சார். கிராமத்துல அறுவடை நேரம், அதையெல்லாம் முடிச்சு நாளுங்கிழமையும் பார்த்தானே சார் வருவாங்க. சரி சரி, அடிச்சுவாங்க. ஏன்னா என் மகன் வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகாப்பா, பக்கத்து முறை இருக்கிறான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லாத நாடகம் என்ன சார் நீங்க கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரி யார் சார் வீடு தரைங்கிற யோசனை பண்ணு. பகவானுக்கு பட்டாரு ஒரு ஐடியா. அம்மா இருக்கிறாங்கன்னு அடிச்சு விட்டாரு, அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. அட பாவி, இப்ப நான் அம்மா எங்க போவேன்? அவங்க இறந்து போய் எத்தனையோ வருஷம் ஆச்சே. அம்மா வருவாங்கன்னு ஒரு 6 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் சின்னம்மா வந்துருவாங்க. நாக்கு அடக்கி பேசுங்க சார். என்னையா நாக்கு அடக்கி பேசுறது? அப்சல்யூட்லி ஃப்ராட். என்ன சொன்னீங்க? முதலாளிங்க அந்த ஆளுக்கு நான் பேசிக்கிறேன். நீங்க தான் முதலாளியா? வியாபாரமா சூதாட்டமா? சுத்தம் ஃப்ராடுவே. எஸ் ஃப்ராட். சீட்டிங். எஸ் சீட்டிங். அதுக்கு இவங்க எல்லாம் உடந்த கோர்ட்ல கேஸ் போடலாம், வாதாடலாம். நல்லது கிட்ட தெரியாதவங்க சுத்த அயோக்கியத்தனம், ஃப்ராட், ஹம்பக், சீட்டிங், மிஸ். சார், வாட் a wonderful tie. இந்த துணி இந்தியாவுல கிடைக்கிறது இல்லையே. கரெக்ட், லண்டன்ல வாங்கிறது. உங்க ஸ்ட்ரக்சருக்கு என்னமா பொருந்தது சார்? இது என்ன வாங்கி தச்சதா? இல்ல, தச்சு வாங்கினது. தம்பி, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? என் பேரு கண்ணன், இந்த ஷாப்புக்கு மேனேஜர். சார் ஏதோ கோபமா? பழைய ரேடியோ புது ரேடியோன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க சார், சொல்லிருப்பாங்க சார். ஐயோ, நீங்க எல்லாம் வாங்கலாமா சார்? உமாவதி, அந்த பூயில எடுத்துட்டு வா சார். இந்த மாதிரி செட்டு 3 தான் மெட்ராஸ்க்கு வந்தது. ஒண்ணு ஆட்டுக்கார அலமேல வீட்டுல இருக்கு, நம்ம மயிலு 16 வயசு அங்க இருக்கு. இத ஜெயமால்னு கேட்டாங்க சார். நான் வாங்கிக்கிறேன்ப்பா. என்ன விலை? ஜஸ்ட் 2000 rupees. கேஷ் பில் போடு. 1750 ரூபான்னு சொல்லி. ஐயோ, இது ஸ்பெஷல். பகவான், இத பேக் பண்ணி சார் கார்ல வச்சிரு. Thank you very much. சரியான பைத்தியம். சார், ஜெயமாலோட அட்ரஸ் என்ன? அவங்க அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு சார்? இந்த ரேடியோவை என் ஞாபகார்த்தமா அவங்க கிட்ட கொடுக்கணும். I like her so much. பகவான், அவங்க விலாசம் தானே, வெளியே வாங்க தாரேன். வாங்க. Thank you. மிஸ்டர் கண்ணன், பழைய கில்லாடி நீங்க. 1500 ரூபாய் ரேடியோவை 2000 ரூபாய்க்கு வித்துட்டீங்களே. அதுதான் பிசினஸ் டாக்டிக்ஸ். முதல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட சாதுரியமா பேசி வியாபாரத்தை பெருக்க பழகிக்கணும். நீங்க கேட்கிற இன்கிரிமெண்ட், போனஸ் எல்லாம் தானா உங்க பாக்கெட்ல வந்துடும். அதனால நாளையில இருந்து எல்லாரும் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துடணும். சார், லேபர் ஆக்ட் படி காலையில 9 மணிக்கு தான் சார் கடை திறக்கணும். நான் ஒரு பெரிய குடும்பஸ்தம்பா. நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் தினம் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துட போறேன். மிஸ்டர் கண்ணன், எஸ், இன்னைக்கு சம்பள தேதி. பேங்க் டைம் ஆச்சுல, இதை புறப்பட்டு இருக்கேன். குட் மார்னிங். தேங்க்யூ.
என்ன டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? ஒண்ணு இல்ல. டோன்ட் வரி, நான் லிஃப்ட் கொடுக்குறேன். நோ தேங்க்ஸ். என்ன இது இவ்வளவு கேஷ் வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நிக்கலாமா? கம் ஆன். டாக்ஸி.